ஷே வா யமதர்ம கணக்கப்பா விஷ்ணு, நீ மேடையில் நீ 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 நீதிமன்ற இராணுவ நீதிமன்றத்தில் நில்லுப்பா. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் முக்கால் சத்தியம். எப்பா எனக்கு முன்னாடி டயரை பூரா காவுடு, ஏன்னா டயரில் தான் போகிறான். ஜங்கின்னு 3 வேளைக்கு தின்னுட்டு அப்படி எழுத்துக்களை போட்டு எழுத்துக்களை வச்சு நோட்டு அச்சடித்த பேப்பரை அப்படி கெட்டாக வாங்கி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு அப்படி தேய்ச்சி அப்படி உள்ளங்கால்லேருந்து உச்சி வரைக்கும் தேய்ச்சி நக்கு தான். ஆணும் பெண்ணு அவ்வளோ பெரிய தப்பு. பேனா கடவுள் சுத்தமாக தூயமாக பிடிச்ச பேனாவுக்கு மரியாதை கொடுத்தியா? மரியாதை கொடுக்கலை. அரசியல்வாதி கொடுக்கலை, நீதிமன்றம் கோர்ட்டில் கொடுக்கலை, உலக நாடு நீதிமன்றம் கோர்ட்டில் இன்னும் கொடுக்கலை. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னும் நீதிமன்ற கோர்ட்டில் கடவுள் உட்காந்து பேனா பிடிச்சிருக்காரு. என்ன காரணம்? அவ்வளோ தப்பு கணக்கு ஓடுது, இன்னும் நீ கொடுக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கணக்கு தப்பு, இது தப்பு. கடவுள் உட்காந்து பூமியில் உட்காந்தா கரெக்டாக பயப்படாமல் இன்னும் இருக்காத. இப்போ காவு போயிடுச்சு, காவு டயரில் காவு போகுது, பவரை விட்டுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே ஈஸ்வரன் கோவத்தில் உட்காருவான் சில நேரம். என்னப்பா அப்படிமே? இல்லைப்பா, மதுரை நீதிமன்றத்தில் ஏன்ட்ட நான் கேட்கல, சென்னை நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்கல, அப்போ சிலுவத்தூர் கணக்கு வழக்கு நிற்கிற கோர்ட்டில் ஏன்ட்ட இன்னும் கேட்கல. அப்போ ராஜபாளையம் ஓடிக்கிட்டு இருக்குது, தெற்குப்பாளையம் ராஜபாளையம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அது கணக்கில் என்ன கேட்கல. இந்த கோவத்தில் உட்காந்தாலும் இந்த வார்த்தை தான் போடுதான் உங்கள் அண்ணன் ஈஸ்வரன். என்ன காரணம்? அப்போ எனக்கு மரியாதை இல்லையா? மரியாதை இல்லையா? அமர்நாத் எப்பா இப்போ கணக்கு போடுதான் சொல்லிக்கோ, புரிஞ்சுக்கோ. அமர்நாத் முடிச்சிட்டான். அமர்நாத் ஜோதிலிங்கம் இன்னுமா பனி கட்டி இன்னுமா அங்கே வராது, இன்னும் என்ன காரணம்? அதுதான் தலைக்கட்டுனா உச்சியில் அங்கே தான் உட்கார்ந்த இடம், நீதி நியாயத்தை நடத்தின இடம். அது அநியாயப்பட்டு அங்கேயே நிற்கிறனால அந்த இடம் க்ளோஸ். என்னைக்கு நாள் நான் பூமியில் என் குடும்பத்தோடு உட்காருவேன். இந்த லிங்கம் தாண்டா, இந்த லிங்கம் உட்கார் சத்தியவாக்கு. இந்த லிங்கத்தில் நான் உட்கார்ந்த உடனே உலக நாடு ஆட்டி படைப்பேன், டெல்லி ஆட்டி படைப்பேன், தமிழ்நாடு ஆட்டி படைப்பேன். உடாலப்பட்ட மாநிலத்தில் ஆட்டியை எடுத்து கஞ்சா எடுத்து போடணும்னு கணக்கு ஏடு உழைச்சோடு கணக்கு இருக்குது. இன்னும் கேட்க மாட்டான். இப்போ எல்லா அதிகாரிகளும் அரசியல்வாதியும் 2 வீலரில் 4 வீலரில் விமானத்தில் அந்த டயரில் பறக்கான். ரத்த பலி பூமிக்கு அந்த டயருக்கு பலியாகிடுவான். சந்தோஷப்பா.